ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிளாக குயிக்காக செய்கிற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 1/2 லிட்டர் பால் இருந்தாலே இந்த ஸ்வீட் ரெசிபியை சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு கடைக்கு போயிட்டு அதிகமாக திங்ஸ்லாம் வாங்கணும்னு அவசியமே இல்லை. வீட்டில் இருக்கிற பொருள் மட்டுமே வச்சு ஒரே ஒரு 20 நிமிஷத்தில் குயிக்காக இந்த ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாம். இது செய்கிறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் இதனோட டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 லிட்டர் பால் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு பால் சேர்த்துக்கோங்க. கடையில் பால் வாங்கும்போது ஃபுல் க்ரீம் மில்க்குன்னு போட்டிருக்காங்களான்னு பார்த்து வாங்குங்க. நம்ம ஃபுல் க்ரீம் மில்க் வாங்கும்போது தான் நம்மளுக்கு இந்த ரெசிபி நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம பால் ஊற்றிட்டு பால் நல்லா கொதிச்சு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் லைட்டாக கொதி வந்திருக்கு. இது மாதிரி கொதி வரும்போதே நம்ம கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அப்படியே விட்டுறாதீங்க. அப்பப்போ கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம ஊற்றிருக்க 1/2 லிட்டர் பால் நம்மளுக்கு 1/4 லிட்டர் பாலாக வர வரைக்கும் இந்த பால் நல்லா சுண்டணும். அது வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் அண்ட் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதை செய்கிறதுக்கு அதிகமான பொருள்லாம் எதுவுமே தேவைப்படாது. அதே மாதிரி அதிகமான நேரமும் தேவைப்படாது. நம்மளுக்கு பால் சர்க்கரை இருந்தாலே இந்த ரெசிபியை சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் இருந்தாலே போதும், குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பால் பிடிக்கிறவங்கலாம் இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. சமையலே தெரியாது, இப்போ தான் சமையல் கற்றுக்கிறேன்னு சொல்கிறவங்க கூட இந்த ரெசிபியை அவ்வளோ பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாலே போதும். அப்படியே பேக்கரியில் வாங்குற மாதிரி அச்சஸ்லாம் டேஸ்ட் இருக்கும். இந்த பால் கொதிக்கும் போது அந்த சைடில் இருக்கிற ஆடையெல்லாம் அப்படியே கரண்டி வச்சு எடுத்து விட்டுட்டே இருங்க. இப்போ இந்த பாலில் நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்கணும். அந்த பால் நம்ம திரிய வைக்கணும். அதுக்காக லெமன் ஜூஸ் சேர்க்கணும். நான் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் 1 லிட்டர் 2 லிட்டர் பால் சேர்க்குறதா இருந்தால் இன்னொரு 2 டீஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் லெமன் ஜூஸ்க்கு பதில் வினிகர் கூட சேர்க்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறமா கரண்டியை வச்சு பாலை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அது பால் அப்படியே திரிய ஸ்டார்ட் ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போதே பால் நல்லா திரிஞ்சு வந்துடும். பால் திரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதில் தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த தண்ணியை நீங்கள் எடுத்து ஊற்றக்கூடாது. அதை இந்த பாலோடவே சேர்த்து நல்லா நம்மளுக்கு சுண்டி வரணும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பால் எப்படி திரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு பால் நல்லா திரிஞ்சு வரணும். நீங்கள் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அகலமான பாத்திரத்தை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாகவே இந்த ரெசிபி செஞ்சு முடிக்க முடியும். சின்ன பாத்திரத்தில் நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சீங்கன்னா அந்த பால் சுண்டி வரத்துக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். அதனால் ரொம்ப லேட் ஆகும். நீங்கள் அகலமான பாத்திரத்தை யூஸ் பண்ணும்போது இந்த பால் சீக்கிரமாகவே நம்மளுக்கு சுண்டி வந்துடும். அதனால் இந்த ரெசிபியும் நம்ம டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். பால் நல்லா திரிஞ்சதுக்கு அப்புறமா அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு சுண்டி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். நீங்கள் பால் திரிஞ்ச உடனே அந்த தண்ணியோடவே சர்க்கரை சேர்க்காதீங்க. பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதுக்கு 50 கிராம் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ பால் எடுக்கிறீங்களோ சர்க்கரையை அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, வெல்லம் கூட சேர்க்கலாம். அதனோட டேஸ்ட்டு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம சர்க்கரை சேர்த்த உடனே நம்மளுக்கு இந்த பால் இன்னும் கொஞ்சம் தண்ணியான மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம மிக்ஸ் பண்ண நம்மளுக்கு நல்லா திக்காக வந்துடும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் அகலமான பாத்திரத்தை யூஸ் பண்ணால் இந்த தண்ணியெலாம் சீக்கிரமாகவே நம்மளுக்கு சுண்டி வந்துடும். அதனால் நம்மளுக்கு வேலையும் நல்லா குயிக்காக முடிஞ்சிடும். நீங்கள் சின்ன பாத்திரம் யூஸ் பண்ணும்போது இந்த தண்ணியெல்லாம் நம்மளுக்கு சுண்டி வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்திருக்கு. இன்னும் கூட இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி ட்ரை ஆகணும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்க்கலனாலும் பரவாயில்லை. நான் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். கடைசியாக இதில் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம பால்கோவா எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் இதுவும். டேஸ்ட்டு நல்லா அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்ம ரெசிபி கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இது மாதிரி சில்வர் பவுலில் நெய் தடவி வச்சுருக்கேன். நெய் தடவுனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் இதை சேர்க்கணும். இல்லைன்னா அந்த பவுல்லையே அப்படியே ஒட்டிக்கும். சர்க்கரையோட பிசுபிசுப்பு தன்மை இருக்கிறதுனால அந்த பவுலில் அப்படியே ஒட்டிக்கும். அதனால் நெய் தடவுனதுக்கு அப்புறமா நீங்கள் பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா சரிசமமாக பரப்பி விட்டுருங்க. இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே அந்த சூடு ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா பார்க்கலாம். 1/2 மணி நேரம் கழித்து நம்ம சிம்பிளான டேஸ்டியான ஸ்வீட் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.